அந்த காலத்தில் ஒரு ஊரில் ஒரு முனிவர் வாழ்ந்துட்டு வந்தார். அவர் நல்லா எல்லாத்துக்கும் நல்ல வித்தைகள் பூரா சொல்லிக் கொடுப்பாரு. அவர்கிட்ட கற்றுக்கிட்டவங்கெல்லாம் ரொம்ப அருமையான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்பேற்பட்ட ஒரு முனிவர்கிட்ட நிறைய பேர் கற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒருத்தன் போய் இந்த மாதிரி ஐயா எனக்கு ஒரு வருஷத்துக்குள்ளே எனக்கு ஞானம் கிடைக்கணும், அதுக்கு எனக்கு ஏதாச்சும் நீங்கள் தான் அருள் செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஸோ அதை சொல்லிக் கொடுங்க அப்படிங்காட்டி, சரிப்பா அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, நீ ஒரு வருஷம் கழிச்சு வா, நான் உனக்கு சொல்கிறேன். அந்த ஒரு வருஷத்தில் நீ உன்னால் முடிஞ்ச வரைக்கும் தியானம் பண்ணு, மன அமைதிக்கு உண்டான வேலையில் பூரா செஞ்சுட்டு வா, நான் உனக்கு ஒரு வருஷம் கழிச்சு வந்ததுக்கப்புறம் உனக்கு ஞானம் கிடைக்கிறதுக்கு அருள் செய்கிற அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சரின்ட்டு இவன் அப்படின்ட்டு அந்த ஆசிரமத்தை விட்டு வெளியில் வர்றப்போ அங்கே இருந்த சீடர்கள்லாம் இவனை பார்த்துட்டு, ஏன்டா பல வருஷமாக நாங்களே இங்கே இருந்துகிட்ருக்குறோம், எங்கனாலேயே ஞானம் பட முடியல, நீ ஒரு வருஷத்துக்குள்ள ஞானம் பேர்னு என்ன அர்த்தம், என்ன நீ இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்லி போட்டு கேட்குற அப்படின்னு சொல்லி கேனத்தனமாக கேட்குற அப்படின்னு சொல்லி போட்டு சொல்கிறாங்க. இவன் அதையெல்லாம் ஒன்றும் கேட்டுக்கல, பரவாயில்ல நான் முயற்சி பண்ணுறேன்னு சொல்லி போட்டு கிளம்பி வந்துட்டான். ஒரு வருஷம் கழித்து முடிஞ்ச வரைக்கும் எல்லா வேலையும் தியானமெல்லாம் பண்ணிவிட்டு வர்றான். வந்து ஐயா இந்த மாதிரி அப்படின்னு எனக்கு ஏதாச்சும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லலான்னு கேட்கலான்ட்டு வர்றான். அப்படி ஆசிரமத்துக்குள்ளே திரும்பி வர்றப்போ இவன் வந்துட்டு இருக்கிற வழியில் ஒருத்தன் அந்த ஆசிரமத்தை சுத்தம் பண்ணிட்டு இருக்கிற ஒருத்தர் வந்து தன்னோட குப்பையெல்லாம் கொண்டுட்டு வராரு. கொண்டுட்டு வரப்போ இவன் மேலே தெரியாமல் மோதி இவனும் கீழே விழுந்துட்டு அந்த ஆள் விழுந்துட்டார். இவனுக்கு வந்தே பாரு கோபம். அந்த கோபத்தில் அவனை போட்டு சாத்துன்னு சாத்தி வெளுத்து விட்டார். வெளுத்துட்டு போட்டு அப்படியே புசுன்னு கோபத்தோடு ஒரு கட்ட போகிறப்போ, சாமி வணக்கங்க, இந்த மாதிரி ஒரு வருஷம் கழிச்சு வர சொன்னீங்க, எனக்கு ஞானம் பண்ணு தரணும்னு சொன்னீங்களே, அதனால எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறேன். எப்பா நீ வந்து எவ்வளோ கோபத்தோடு இருக்கிற, உங்கள்கிட்ட இருக்கிற கோபத்தையெல்லாம் குறைச்சிட்டு நல்லா தியானம் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு வருஷம் கழிச்சு வா அப்படின்னு சொல்லிட்டாரு. இவனுக்கு பொசுக்குன்னு போச்சு, என்னடா இது ஒரு வருஷம் கழிச்சு வந்து இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி போட்டு சரின்ட்டு சரி இனிமேலும் இப்போ பண்ணக்கூடாதுன்ட்டு போயிட்டு மறுபடியும் ஒரு வருஷம் கழிச்சு திரும்பி வரப்போ இந்த வாரம் எப்படி தான் அதே மாதிரி அங்கே யாரோ சுத்தம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க எதோ தொடச்சிட்டு இருக்கிறப்ப தெரியாமல் கால் போட்டு திப்புன்னு வலிக்கி விழுந்துட்டாங்க. குழந்தையுமே இவனுக்கு வந்து சண்டை கட்டுறதுக்கு அவனை போய் அடிக்கிறதுக்கு மனசு இல்லை. ஏன்னா போன வருஷமே நடந்த சம்பவம் ஞாபகத்துக்கு வந்துங்காட்டி நீ அடித்து சண்டையெல்லாம் கட்டி கோபமெல்லாம் படக்கூடாது அப்படின்னு சொல்லி போட்டு அவங்கள்ட்ட போய் இவனால் பேசாமல் இருக்கும்ல, கடைசிக்கு 4 வாரம் திட்டிப்பான்னு அவனை போய் திட்டுறான். ஏன்னா இந்த மாதிரி மனசு நடந்து வந்துட்டு இருக்கிறப்ப இப்படி பண்ணுவியா, என்ன ஆசிரமம் நடத்துகிறாங்க, இப்படி ஆளுக்கு போகிற வர வழியில் வந்து இப்படி குறுக்கால் வந்து கூட்டுற மாதிரியே பண்ணுவாங்க அப்படின்னு திட்டிட்டு நேராக குருநாதர்கிட்ட போனதே, சாமி வணக்கங்க, இந்த மாதிரி நீங்கள் ஒரு வருஷம் கழிச்சு வர சொன்னீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாடி, பரவாயில்லப்பா நீ வந்தாலும் சரி, நீ மறுபடியும் ஒரு வருஷம் கழிச்சு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஏனுங்க சாமி இப்படி சொல்கிறங்காட்டி, இல்லை நீ உன்னையுமே வந்து மனசுக்குள்ளே வந்து மற்றவங்க மேலே பகை உணர்வு வச்சுருக்கிற, கோபத்தோட இருக்கிற, அந்த கோபமெல்லாம் காட்டக்கூடாது, நம்ம வர கோபத்தை என்றைக்குமே மற்றவங்க மேலே காட்டவே கூடாது, அதனால கோவப்படுறது நிப்பாட்டு, இப்போ கூட வர வழியில் அவனை திட்டிட்டு தான் வந்தேன், நான் பாதைக்கு தரல, அதனால் நீ இன்னொன்று போயிட்டு ஒரு வருஷம் கழிச்சு வா அப்படிங்கிறாரு. சரி இவர் சொன்னால் சரியாக தான் இருக்கானிட்டு அவனும் கிளம்பி போகிறான். போயிட்டு மறுபடியும் ஒரு வருஷம் கழிச்சு வரான். மறுபடியும் ஒரு வருஷம் கழிச்சு திரும்பி வரப்போ இப்போ அந்த காய்கறிகள்லாம் அரிஞ்சு ஓட்டு மிச்ச கழிவு இருக்கும் இல்லையா, அந்த கழிவு அது இல்லாமல் அந்த சமையல் பண்ணுற தண்ணி இதெல்லாம் வச்சுட்டு ஒருத்தன் வந்துட்டு இருக்கான். அந்த குண்டாவோட வந்துட்டு இருக்கிறப்போ தெரியாமல் அவன் மேலே மோதி அவனும் கீழே விழுந்துட்டான். இந்த ஞானம் பேர வந்தவனு திப்புன்னு கீழே வந்துட்டான். என் உடம்பெல்லாம் அந்த தண்ணி போட்டு அந்த கழிவு வாசம் அடிச்சுட்டு இருக்குது. இவன் வந்து உடனே என்ன பண்ணுறான், அந்த கோபத்தில் திட்டுறதோ அவனை தூக்கி போட்டு மிதிக்கிறதோ அதெல்லாம் எதுவுமே பண்ணல. அவனையும் கை விட்டு தூக்கிட்டு போட்டு இருப்பா நானே சுத்தம் பண்ணித்தார் அப்படின்னு சொல்லி போட்டு இவனே இறங்கி அந்த சிந்தின காய்கறி மிச்சங்கள் அப்புறம் அந்த கழிவு தண்ணி இது பூரா ஒரு துணி எடுத்து தொடச்சி அந்த குண்டாக்களை போட்டு அவங்ககிட்ட கொடுத்தான். நம்ம கொடுக்குறப்போ அவன் வந்துட்டு இன்னொரு ரொம்ப மாறிட்டானே அப்படின்னு சொல்லி அந்த குப்பை தண்ணி கழிவு தண்ணி கொண்டு வந்தவங்க கூட ஆச்சரியப்படுறான். நம்ம சரி நீ ஒன்றும் வருத்தப்படாத, தெரியாமல் தான் மோதின ஒன்றும் பிரச்சனை நல்லா இருப்பா, இனிமேல் ஜாக்கிரதையார் அப்படின்னு சொல்லி போட்டு நேராக குருநாதர்கிட்ட போகிறேன். சாமி வணக்கங்க அப்படின்னு சொல்லி சொல்லணும். வாப்பா நீ வந்து இனிமேல் உனக்கு ஞானம் வர தேவையில்லை, உனக்கு ஞானம் வந்துருச்சு, நீ போகலாம், என்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு எப்போவுமே உண்டு அப்படின்னு சொல்லி போட்டு குருநாதர் சொன்னாரம்மா. என்ன சாமி இப்படி சொல்கிறீங்க கேட்டி, ஆமாம் நீ யார் மேலே கோப்பம் இல்லை, மற்றவங்களோட புரிஞ்சுக்கிட்ட, உங்கள்கிட்ட சகிப்புத்தன்மை வந்துருச்சு, மற்றவங்க மேலே அன்பு காட்டுற எண்ணம் வந்துருச்சு, அதனால் உனக்கு வந்து நான் வந்து இது ஞானங்கிற உனக்கு தர தேவையில்லை, உனக்கு மனசுக்குள்ளே உனக்கு என்னாச்சு, உனக்குள்ளே ஞானங்கிறது உருவாயிருச்சு, நீ வந்து ஞானத்தை தேடி போக தேவையில்லை, எந்த வெற்றியும் தேடி போக தேவையில்லை, எல்லாமே உன்னை தேடி வரக்க ஆரம்பிச்சிரு, இனிமேல் கவலைப்படாத. ஏன்னு கேட்டிங்கன்னா உங்கள்கிட்ட சகிப்புத்தன்மை, பொறுமை, மற்றவங்களை புரிஞ்சுக்கிறது, அன்பு காட்டக்கூடிய குணம் அத்தனையுமே கூட வந்துருச்சு, அதனால் இனிமேல் எல்லாமே உன்னை தேடி வரும், தைரியமாக போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சாரான். அவனும் ரொம்ப சந்தோஷமாக அவருக்கு நன்றி சொல்லிட்டு வீடு விரும்பினானாமா. இதன் மூலிமா நம்மளும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்மளும் அன்பு காட்டுறது, பொறுமையாக இருக்கிறது,
சகிப்புத்தன்மையோடு இருக்கிறது, யாரையும் வெறுக்காமல் இருக்கிறது, மனசுக்குள்ளே வன்முறை எண்ணங்கள் இல்லாமல் இருக்கிறது, பகை உணர்வு இல்லாமல் இருக்கிறது, இந்த மாதிரி இருந்தோம்னா நமக்கும் எல்லா வெற்றிகளும் முன்னேற்றங்களும் நம்மளை நோக்கி தேடி வரும் அப்படிங்கிறத இது மூலிமா தெரிஞ்சுக்கலாம். கதை கேட்ட அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றி.